எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், இறைவன் தாய்மார்களுக்கு கலசம் கொடுத்திருந்தாலும் பரமாத்மா ராஜயோகத்தில் என்ன பண்றாருன்னா, இந்த ராஜயோக அமைப்பே இருக்குல்ல, இதோட தலைமை தாங்கிறத தாய்மார்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இது தாய்மார்களுக்கு நான் கலசத்தை கொடுத்திருக்கிறேன், அதாவது முதல் மரியாதை கொடுத்திருக்கிறேன் அப்படின்றார். இந்த இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணது ஒரு வைர வியாபாரி தான். அவருக்கு லேக்ராஜ்னு பேரு. அவருக்கு தான் இறைவன் பிரம்மான்னு பேர் வச்சார். ஆனா இதோடைய தலைமை பொறுப்பு யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னா, சகோதரிகளுக்கு தான் கொடுத்திருக்காங்க. இந்த இயக்கத்தோட பேரே பிரம்மா குமாரிகள். பிரம்மா குமாரர்கள் கிடையாது, பிரம்மா குமாரிகள். ஓகே, இது பரமாத்மா சொன்னதுனால இப்படி நடக்குது. இதே பரமாத்மா நம்மகிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒவ்வொருத்தரும் ஆத்மா, உங்களுக்கு கிடைச்ச உடல்ல நினைச்சிட்டு இருக்கீங்க. உலகத்துல இன்னைக்கு 800 கோடி பேர் இருக்கோம்னா, ஆத்மா என்ற பார்வையில் நீங்க எல்லாருமே சகோதர சகோதரர்கள். ஆண் பெண்ணா பாத்தீங்கன்னா சகோதர சகோதரி, இப்படிதான் நீங்க பார்க்கணும் அப்படின்னு பரமாத்மா நமக்கு கைட்லைன்ஸ் கொடுக்குறாரு. ஒரு ஆத்மா கேட்கிற கேள்வி என்னன்னா, இந்த கலசத்தை கொண்டு போய் தாய்மார்களுக்கு கொடுக்குறாரு. ஓகே, ஒத்துக்கிறோம். அப்படியானா நீங்க ஆத்மாபடி சகோதரி சகோதரின்னு ஏன் இருக்க சொல்லக்கூடாது? ஆண் பெண்ணா பார்க்கும்போது சகோதர சகோதரின்னு பாக்குறீங்கன்னு சொல்லிக்காங்க. அப்ப கலசத்தையும் பெண்களுக்கு கொடுத்தாச்சு, ஆத்மாபடி நீங்க சகோதரி சகோதரின்னு வச்சுக்க கூடாதா? ஏன் அப்படி சொல்லிருக்க கூடாது பரமாத்மா? இங்க கொடுக்கும்போது கலசத்தை தாய்மார்களுக்கு கொடுக்க வேண்டியது, சொல்லும் போது ஆத்மாபடி சகோதர சகோதரன் சொல்ல வேண்டியது. இது இடிக்குதே லாஜிக்கலி. இதை பத்தி நீங்க சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு ஆத்மா கேள்வி கேட்டிருக்காரு. அவருக்கான ஒரு முயற்சி தான் இந்த வீடியோ. ஓகே, இப்போ ஒரு கிளாரிட்டி பார்ப்போமே. இந்த இயக்கம் ஆண்கள் தான் தலைமை தாங்குறாங்க அப்படின்னு வச்சுப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அதுக்கு பேர் பிரம்ம குமாரர்கள்னு இருந்ததுன்னு வச்சுக்காங்க. அப்படி வச்சுப்போம். இப்போ என்ன மாதிரி ஒருத்தருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்காங்க. ஓகே, உங்களுக்கு தெரியும் நான்லாம் எப்படிப்பட்டவன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு சிவனை பற்றி யாராவது தப்பா பேசினா கோவம் வந்துடும், கையை நீட்டிடுவோம், அடிச்சிடுவோம். கரெக்டா? அப்படி என்ன சொல்ல வரேன்னா, ஆண்களுக்கு பொறுமை சக்தி ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. கோவம் டக்குன்னு வந்துடும். அதாவது எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு ஆண்களா இந்த பொறுப்பெடுத்து நடத்தினாங்கன்னா கோர்ட்டு கேஸ்ன்னு போறதுக்கு தான் டைம் நிறைய இருக்கும். பெண்களை நம்ம என்ன சொல்றோம்னா, பொறுமைக்கு இல்லையா பூமாதேவி மாதிரி அப்படின்றோம். சகிப்புத்தன்மைக்கு அவங்களுக்கு ஈக்குவலா எதுவும் கிடையாது. ஒரு பெண்மணி அவங்களுக்கு ஒரு 3 குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 3 பேர் ஒரே மாதிரி பாவிச்சு வளர்க்க முடியும் அவங்களால. அதில் ஒரு பையன் பணக்காரனா இருப்பான், ஒரு பையன் ஏழையா இருப்பான். இதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. தன் குழந்தை இந்த மாதிரி சில குணங்கள் ஆண்களுக்கு சுத்தமாக கிடையாது, இல்லை ரொம்ப 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 கம்மியா இருக்கு. ஸோ இந்த ஒரு குணத்தை பரமாத்மா பார்க்குறாரு. அதனால கலசத்தை தாய்மார்களுக்கு வைக்கிறார். இப்போ பாருங்க, வருஷம் இந்த ரக்ஷாபந்தன் வரும்போது இந்த சகோதரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்வருக்கு, கவர்னருக்கு, பெரிய பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் இப்போ ராக்கி கட்டு வருவாங்க. இது அப்படியே ரிவர்ஸ் வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் குமாரர்கள் தான் நடத்துறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவங்கெல்லாம் போய் அவ்வளோ ஈஸியாக போய் முதல்வருக்கோ ஒரு இவங்களுக்கெல்லாம் கெட்டுற மாதிரி ஈவெண்ட்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. இப்போ பெண்கள் போகிற இடம்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ பாருங்களேன், நம்ம ஒரு பட விளக்கம் நடத்தணும், ஒரு மண்டபத்தில் நடத்தணும், இல்லை கல்யாண சத்திரத்தில் நடத்தணும், கோயிலில் நடத்தணும், இதெல்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த பர்மிஷன் சகோதரி போய் கேட்கும்போது கிடச்சிடும். சகோதரர்லாம் போய் கேட்டால் கிடைக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்னைக்கும் பெண்களுக்கு சில சலுகைகள் ஈஸியாக கிடைச்சிடுது. இயற்கை சிஸ்டம் அப்படி. ஓகேவா? ஸோ இதனால இறைவன் புரிஞ்சு தெரிஞ்சுதான் இந்த கலசத்தை அங்கே கொடுக்குறாரு. புரிஞ்சுங்களா? இப்போ 88 வருஷம் ஓடிச்சு. பெருசா இந்த இயக்கத்து மேல பெரிய குறையோ ஊரெல்லாம் பேசுற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாருக்கிட்டே ஒரு குறை இருக்கு, ஆனால் ஒரு கெட்டு போற அளவுக்கு அதெல்லாம் கிடையாது. இதே ஆண்கள் நடத்தியிருந்தா கண்ணா முன்னான்னு வந்திருக்கும், கேஸு இது அது இதுன்னு வந்திருக்கும். இதெல்லாம் புரிஞ்சுதான் இறைவன் கொடுக்குறாரு. வேறொரு காரணம் என்னவா இருக்கும் தாய்மார்களுக்கு கலசம் கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 63 ஜென்மமா பக்தி பண்ணியிருக்கோம். ஓகேவா? அங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களை செகண்ட் ஃபிடில் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 2வது மரியாதை தான் கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் பக்தியிலேயே பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் சிவபக்தர்களாக வந்திருப்பாங்க, என்னென்னோ பண்ணியிருப்பாங்க. அதில் நம்ம பேசும்போது பெண்கள்னு எடுத்து சொன்னீங்கன்னா ஔவையார் சொல்லுவீங்க. அந்த மாதிரி ஏதோ 1-2 பெண்களோட பேர் தான் போகும். அப்போ என்னது, இந்த சொசைட்டியே மேல் டாமினேட்டிங் சொசைட்டி தான். எங்க இருந்தாலும் சரி, அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, பாரத மாதிரி கண்ட்ரியாக இருந்தாலும் சரி.
பாரதத்திலேயாவது பெண்கள் வந்து பிரதம மந்திரி ஆயிருக்காங்க. அமெரிக்காவில் இது இருக்க ஒரு ஜனாதிபதி கூட எனக்கு தெரிஞ்சு பெண் ஜனாதிபதி கிடையாது. வைஸ் பிரசிடென்ட் அதே மாதிரி ஆயிருக்காங்க. அந்த மாதிரி இப்போ வந்து திருப்பி ஜெயிக்கல, அதனால திருப்பி ட்ரம்ப்பே வந்துட்டார். தட்ஸ் ஓகே, அது அரசியல். ஓகேவா? ஸோ பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய டியூ ரெஸ்பெக்ட் வந்து பக்தி காலத்தில் கொடுக்கப்படலை. அதை வந்து ஆஃப்செட் பண்ணணும்னு சொல்லிட்டு பரமாத்மா இந்த சங்கமத்தில் அதோட பெருமை அருமை பெருமைலாம் அவங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த கலசத்தை கொண்டு வந்து தாய்மார்களுக்கு கொடுக்குறாரு. இது என்னுடைய தாழ்மையான புரிதல். புரியுதா? அவங்களுக்கு தேவை அந்த ரெஸ்பெக்ட் கொடுத்தாகணும். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இயக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 140 கண்ட்ரி கிட்ட இருக்கு. இப்போ சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர்ன்றவங்க எல்லாமே பெண்கள் தான். உலகமே வியந்து பார்க்குது. ஒரு பெண்கள் நடத்தக்கூடிய ஒரு இயக்கம் 140 கண்ட்ரியில் இருக்குமா? அதுவும் பெரிய பிரச்சனை இல்லாமல் ஸ்மூத்தாக நடக்குமா? இப்படிலாம் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்க முடியுமா அப்படின்னு வியந்து பார்க்குறாங்க. நமக்கு வந்து யூஎன் ரெக்கக்னிஷன் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போ நம்ம இறைவனை ஏன் வந்து ஆணா பாவிக்கிறோம்? அப்படிதான் சொல்றோம். ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மான்னு சொல்றோம். அவரை குருவா பாருங்க, டீச்சரா பாருங்க, சத்குருவா பாருங்க, அல்ல அப்படி சொல்றோம். தந்தையா பாருங்கன்னு சொல்றோம். ஏன் வந்து அவங்கள அம்மாவா பாருங்கன்னு சொல்றது இல்லை? பொதுவாக சொல்கிறோம் தாய் மாணவர் அப்படின்னு சொல்லலாம். தாயும் தந்தையும் மாணவர் இறைவன் சொல்கிறோம். ஆனால் பொதுவாக நம்ம ரெஃபர் பண்ணும்போது இறைவன் வந்து தந்தையை தான் பார்க்கணும். பரமாத்மா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து என்னை எந்த அளவுக்கு உறவு முறையிலையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்பா, டீச்சர், சத்குரு, ஆத்மாக்களின் தந்தை இல்லையா, அவரை நம்மள குழந்தையா கூட நம்ம அவரை பார்க்கலாம். கம்பேனியனா, கம்பைன்டு ஃபார்மில் இந்த ட்ராமாவோட கிரியேட்டர், ப்ரொடியூசர், டைரக்டர், முக்கியமான ஆக்டர் அப்படி பார்க்கலாம். இப்படி நிறைய உறவுகளை பார்க்கலாம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எந்த உறவுலையும் என்னை வந்து கம்மியான உறவாக வச்சுக்காதீங்க அப்படின்றார். புரிதலுக்கு சொல்கிறேன் பாருங்க. நான் அவர் வந்து என்ன அண்ணனா பார்க்கலாம். நான் இறைவனை என் தம்பியை பார்க்கக்கூடாது. இறைவனை நான் அக்காவா பார்க்கலாம், என் தங்கையை பார்க்கக்கூடாது. நான் ஒரு பெண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், அவரை நான் என்ன கணவராக பாவிக்கலாம் அவரை. ஆனால் நான் அவரை வந்து என் மனைவியாக பாவிக்கக்கூடாது. அப்போ உறவு முறைகளில் நீங்கள் இறைவனை எப்பவுமே வந்து உயர்ந்த உறவாக தான் நீங்கள் பாவிக்கவே வேணும். அது ரிவர்ஸில் பண்ணக்கூடாது. அது இறைவனுக்கு கொடுக்குற மரியாதையாக இருக்காது. அப்போ பொதுவாக குடும்பத்தில் கணவன் மனைவின்னு பார்த்தீங்கன்னா, கணவர் வந்து குடும்பத்தின் தலைவர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நம்ம 800 கோடி பேர் இறைவனோட குழந்தை. அப்போ அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறோம் சொல்கிறோம், அவர் தான் நம்ம தந்தைன்னு சொல்கிறோம். பரமாத்மா இந்த பிரம்மாவின் சரீரத்தில் வந்து அந்த கிளாஸ் எடுக்கிறாரு. பிரம்மா வந்து அம்மா ஆகிறார், நம்மளை படைக்கிறார் இல்லையா. இங்கே வந்து படைப்புன்றது வந்து வாய் வழியாக இந்த 7 days கோர்ஸ் கேட்டு தான் நம்ம இப்படி வரோம். அதனால இவர் தந்தை, பிரம்மா வந்து என்ன சொல்றது, அம்மாவை பார்க்குறோம். இது ரொம்ப சூட்சமமான விஷயங்கள் தான் இதெல்லாம். ஓகே, ஸோ பொதுவாக ரொம்ப ப்ராடர் கிளாசிஃபிகேஷன் நம்ம பார்க்கணும்னா, ஆத்மா ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது. ஆத்மா ஆத்மா தான். ஆத்மா எடுத்து நடிக்கிற ரோல் தான் ஆணும் பெண்ணும். சரிங்களா? இந்த பிரிவில் நான் என்னோட சரீரம் வந்து ஆண் சரீரம். கண்டிப்பாக 2-3 பிரிவுக்கு முன்னாடி நான் பெண்ணாகவும் இருந்திருப்பேன். பரமாத்மா என்ன சொல்றாருன்னா, யாராவது ஒருத்தர் இந்த 84 பிரிவு எடுக்கிறோம் இல்லையா, தொடர்ச்சியாக நீங்கள் 2 பிரிவு வந்து ஒரே செக்ஸில் எடுக்கலாம். அதாவது 2 பிரிவு நீங்கள் ஆணா எடுத்துனாரலாம், இல்லை 2 பிரிவு பெண்ணாக எடுக்கலாம். 3வது பிரிவு நீங்கள் மாற்றி தான் எடுத்தாகணும் அப்படின்னு பரமாத்மா வானிலை சொல்லியிருக்கிறார். ஓகே, ஸோ ஆத்மா ஆத்மா தான், நடிக்கிற ரோல் தான் ஆண் பெண். ஆனால் சொல்லும் போது ஏதாவது ஒரு இதில் சொல்லணும்ல. இப்போ நாடை சொல்லும் போது தாய் திரு நாடு அப்படின்னு நம்ம சொல்றோம். நாடை வந்து தாயா பார்க்குறோம், பாரத தாய் அப்படின்னு பார்க்குறோம். இதே ரஷ்யாலலாம் எப்படி பண்ணால் அது நாடை வந்து தந்தையின் நாடு அப்படின்னு பார்க்குறாங்க. அது அவங்க பார்வை. ஓகே, ஸோ எல்லாம் கரெக்டு தான் ட்ராமாவில், அது புரிஞ்சுக்கங்க. தாய்மார்களுக்கு கலசம் கொடுத்ததுக்கு நிறைய காரணம் இருக்கு. இல்லைன்னா இந்த இயக்கம் வந்து இந்த நேரத்தில் இவ்வளோ பர்ஃபெக்டாக கொண்டு போயிருக்க முடியுமான்றது ஒரு $1 மில்லியன் கேள்வி. ஆண்களாக எடுத்து நடத்தியிருந்தாங்கன்னா அவங்க கேரக்டர் அப்படிங்க. ஒருத்தர் வந்து 5-6 குழந்தைக்கு அப்பாவாக இருக்கலாம், ஒரு ஆண் இருக்கலாம். நான் 5 பேரையும் அன்பு காட்டுவாரா அப்படின்னு ஈக்குவலாக காட்டுவாரான்றது கிடையாது. பெத்துட்டேன் வளர்க்குறேன் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு போயிடுவார். ஆனால் தாய் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அதனால தான் தாய். அவங்க பண்ணுற மாதிரிலாம் நிறைய பண்ணவே முடியாது. ஆண்களுக்கு வேலைக்கு போகிறான்னு வச்சுக்கோங்க, மண்டே டு ஃப்ரைடே வேலை, சாட்டர்டே சண்டே லீவுன்னு இருக்கலாம். தாய்மார்களுக்கு 7 நாளும் சமையல் கட்டில் வேலை பண்ணி ஆகணும்ல. காலம்புற டிஃபன் பண்ணணும், மதியானம் லஞ்ச் பண்ணணும், சாயந்தரம் டின்னர் பண்ணணும். இப்போதாங்க நம்ம வந்து நிறைய டைம் ஹோட்டலெல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறோம். அந்த காலத்துலலாம் அப்படி கிடையாது. 3 வேலையும் தாய்மார்கள் தான். எங்கள் அம்மாலாம் எனக்கு தெரிஞ்ச ஜொமேட்டோ, ஸ்விக்கி இதை ஆர்டர் பண்ணதே கிடையாது. அப்படி ஒன்று தெரியவும் தெரியாது அவங்களுக்கு. அது வந்த காலத்துலேயும் அது அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலை.
அப்போ தாய்க்கு நிகரான இது வந்து யாராலையும் பண்ண முடியாது. ஸோ கலசத்தை அங்கே தான் கொடுத்துருக்கிறாரு. நம்ம இப்படி தான் பார்க்கணும். ஆத்மாப்படி நம்மலாம் சகோதரர்கள் அப்படி தான் பார்க்கணும். ஆண் பெண் சரீரம்படி பார்த்தீங்கன்னா சகோதரின்னு தான் பார்க்கணும். ஸோ இங்கே ஏன் கலசத்தை அங்கே தாய்மார்களுக்கு கொடுத்தீங்க, இங்கே ஏன் எல்லாரையும் ஆத்மாவை பார்க்குறீங்க அப்படின்ற கேள்வியெல்லாம் வந்து கேட்கணும்னா கேட்கலாம். ஆழமான காரணங்கள் இதுவாக தான் இருக்க முடியும் அப்படின்றது தான் என்னோட தாழ்மையான புரிதல். ஓகே, இப்போ வீடியோ பார்க்குற நீங்கள் வேறு ஏதாவது காரணம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? பாபா இங்கே வந்து கலச தாய்மார்களை கொடுத்துட்டாரு, இங்கே வந்து ஆத்மானபடி சகோதரன் பாருங்கன்னு சொன்னதுக்கு வேறு காரணம் இருக்குன்னு நினைச்சிங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.